அறம்போற்றி ஆர்வம் வளர்க்கும் அனைத்து தமிழுள்ளங்களுக்கும் வணக்கம். எப்பெல்லாம் இயற்கை அதோட கோர முகத்தை நமக்கு காமிக்குதோ அப்பெல்லாம் மனிதன் அதை எதிர்கொள்றதுக்கு பயன்படுத்துற மிக முக்கியமான ஆயுதம் தான் மனிதாபிமானம். சென்னை பெருவெள்ளமா இருக்கட்டும், வயநாடு நிலச்சரிவா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே மனிதன் மனிதாபிமானம் கொண்டுதான் எதிர்கொண்டிருக்கான். அது மாதிரி ரீசெண்டா நடந்த ஒரு கோர சம்பவம் தான் வெனிசுலா நிலநடுக்கம். அதை பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். வாங்க. ஜூன் 24, 2026 ஏர்லி மார்னிங் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் டீப் ஸ்லீப்ல இருக்காங்க. சிலர் அவங்களோட டே டு டே லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண தொடங்குறாங்க. ஆனா இவங்க யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல அடுத்த 2 நிமிஷம் இவங்க வாழ்க்கையே தலைகீழ புரட்டி போட போகுதுன்னு. சரியா 6 நாளுக்கு பூமி அதிர ஆரம்பிக்குது. ரிக்டர் அளவுகோல் படி 7.2ன்ற அளவுல நிலநடுக்கம் பதிவாகுது. மக்கள் எல்லாரும் பாதுகாப்பான இடத்தை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. வீட்டை விட்டு வெளியேறிட்டு பாதுகாப்பாயிட்டோம் அப்படின்னு அவங்க நினைச்ச அடுத்த நிமிஷம் சடனா ஒரு நிலநடுக்கம் உருவாகுது. ஆனா இந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா அதை விட பல மடங்கு பவர்ஃபுல்லா, அதாவது ரிக்டர் அளவுகோல் படி 7.5ன்ற அளவுல நிலநடுக்கம் பதிவாகுது. ஃபர்ஸ்ட் நிலநடுக்கத்துக்கும் 2வது நிலநடுக்கத்துக்கும் இடைப்பட்ட நேரம் பாத்தீங்கன்னா வெறும் 39 வினாடிகள் தான். ஆனா 2வது நிலநடுக்கத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, பில்டிங்ஸ் எல்லாமே தரமட்டமா ஆயிருது, ரோடு ஃபுல்லா டேமேஜ் ஆகுது. அது மட்டும் இல்லாம கம்ப்ளீட்டா பவர் ஷட் டவுன் ஆயிடுது. எங்க பார்த்தாலும் தூசி, அலறல் சத்தம், அந்த இடமே பாத்தீங்கன்னா போர்க்களம் மாதிரி காட்சி அளிக்குது. சுமார் 3500க்கு மேற்பட்ட மக்கள் உயிரிழக்கிறாங்க. 17,000 மக்கள் காயமடைகிறாங்க. இது மட்டும் இல்லாம 16,000க்கு மேற்பட்ட மக்கள் தங்களோட வீடுகளை இழந்து ரோட்டுக்கு தள்ளப்படுறாங்க. ஆனா இந்த எண்ணிக்கையெல்லாம் விட கொடூரமான விஷயம் என்னன்னா, இன்னும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அந்த கட்டிடங்கள் இடிபாடுகளுக்கு கீழே சிக்கிட்டு இருக்காங்கன்றதுதான். இந்த பேரழிவுல அதிகமா பாதிக்கப்பட்டது வெனிசுலாவோட கேபிட்டலான கராக்கஸ் சிட்டி. வெனிசுலா நாட்டோட பெருவாரியான மக்கள் தொகை இந்த கராக்கஸ் சிட்டில தான் வசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம முக்கியமான உள்கட்டமைப்பு, ஏன்னா இது கேபிட்டல் அப்படிங்கிறதுனால முக்கியமான உள்கட்டமைப்பு எல்லாமே இந்த சிட்டில தான் இருக்கு. ஸோ இந்த சிட்டியோட பாதிப்புன்றது இந்த நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய அடியா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கட்டிடங்கள் சிதைவு இது எல்லாத்தையும் தாண்டி பல வருஷமா பொருளாதாரத்துல பாதிக்கப்பட்டு இருக்க அந்த மக்களுக்கு இது இன்னும் பெரிய அடியா விழுது. இந்த இன்சிடென்ட்லயுமே பாத்தீங்கன்னா உயிர் பிழைச்ச மக்களுக்கே பல்வேறு கொஸ்டின்ஸ் இருக்கு. அதாவது அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போறோம், தங்கும் இடம், அதுக்கடுத்து அவங்களோட வாழ்வாதாரத்தை பழைய மாதிரி எப்படி நம்ம பில்ட் பண்ண போறோம், இது மாதிரி பல கொஸ்டின்ஸோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அகைன் எல்லா பேரழிவையுமே மனித இனம் மனிதாபிமானம் அப்படின்ற ஒரு ஆயுதத்தை கொண்டுதான் எதிர்கொள்ளுது. அதே மாதிரி இப்பவும் வெனிசுலாவுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய நாடுகள் தானா முன் வந்திருக்காங்க. பட் ஸ்டில் பாத்தீங்க அப்படின்னா அந்த கண்ட்ரி பழைய நிலைமைக்கு வருது அப்படின்னா நம்ம கொடுக்குற அந்த நிவாரண பொருள்னாலயோ இல்ல மீட்பு நடவடிக்கையில நம்ம ஹெல்ப் பண்றதுனாலயோ இதனால மட்டுமே நடந்துராது. அகைன் நிறைய ரிஃபார்மேஷன் பண்ண வேண்டியிருக்கு. அது அவங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து நல்லபடியா பண்ணுவாங்கன்னு நம்மளும் நம்புவோம். வெனிசுலா ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நிலநடுக்கத்தால பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னா அப்படிலாம் இல்ல. கடந்த 200 வருடங்களாவே இந்த நாடு பல முறை சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால பாதிக்கப்பட்டிருக்கு. 1812ல நடந்த ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோல் படி 7.7ன்ற அளவுல பதிவாயிருக்கு. அது இந்த வாட்டி நடந்ததை விட ஜாஸ்தியா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம 1812க்கு அப்புறம் 1990, 1967, 1997 மற்றும் 2018 ஆகிய ஆண்டுகள்ல மிக சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் இந்த நாட்டை பாதிச்சிருக்கு. ஒவ்வொரு முறையும் நிலநடுக்கத்தால பேரழிவு அந்த நாடு சந்திக்கும் போதெல்லாம் அதுல இருந்து மீண்டு வர முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா 2026ல நடந்த நிலநடுக்கம் பாத்தீங்கன்னா சற்றே வேறுபட்டு இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நிலநடுக்கம் 7.2ன்ற ரெக்டர் அளவுகோல்ல பதிவாகுது. அதுல இருந்து 39 செகண்ட்ல இன்னொரு நிலநடுக்கம் 7.5ன்ற ரெக்டர் அளவுகோல்ல பதிவாகுது. ஃபர்ஸ்ட் நிலநடுக்கத்துல தப்பிச்ச பல பில்டிங் பாத்தீங்கன்னா 2வது நிலநடுக்கத்துல தாக்கு பிடிக்கல. அதே மாதிரி மனிதர்களுமே ஃபர்ஸ்ட் நிலநடுக்கத்துல தப்பிச்சு வெளியே வந்தவங்க பல பேர் 2வது நிலநடுக்கத்துல மாட்டிக்கிறாங்க. 7.2க்கும் 7.5க்கும் இடையில பெருசா வித்தியாசம் இல்லாத மாதிரி தெரியுது இல்லையா? ஏன்னா 0.3 தான் டிஃபரன்ஸ்ன்ற மாதிரி யோசிக்க தோணும். ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரிக்டர் அளவுகோல்ன்றது லீனியர் முறைப்படி அளவிடுறது இல்ல, லாகரிதமிக் முறைப்படி அளவிடுறாங்க. ஸோ 7.2க்கும் 7.5க்கும் இருக்க வித்தியாசம் 0.3 மாதிரி சின்ன அளவுல இருக்காது, 3 மடங்கு வித்தியாசம் இருக்கும். அதாவது 7.2ன்ற ரிக்டர் அளவுகோல்ல நடந்த நிலநடுக்கத்துக்கும் 7.5ன்ற ரிக்டர் அளவுகோல்ல நடந்த நிலநடுக்கத்துக்கும் இடையில உள்ள வித்தியாசம் எப்படின்னா, இந்த நிலநடுக்கத்தை விட 2வது நடந்த நிலநடுக்கம் 3 மடங்கு அதிக சக்தி வாய்ந்ததா இருக்கும். இதை பத்தி நான் தேடுறப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்தேன். அதாவது மேக்னிடியூட் 7.2, அதாவது ரிக்டர் அளவுகோல் படி 7.2 அப்படின்ற நிலநடுக்கத்துக்கு ஈக்குவலான ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ஃபுல்லி லோடட் செமி ட்ரக்ஸ் ஒரு காங்கிரீட் வால்ல மோதுறதுக்கான ஃபோர்ஸ் சொல்றாங்க.
அதே மாதிரி 7.5 அப்படின்ற ரிக்டர் அளவுகோல பார்த்தீங்க அப்படின்னா 282 செமி லோடட், அதாவது ஃபுல்லி லோடட் செமி ட்ரக்ஸ் வந்து ஒரு காங்கிரீட் சுவரை மோதுறதுக்கு ஈக்குவல்னு சொல்றாங்க. ஸோ 100ன்றதுல இருந்து ஆல்மோஸ்ட் 3 மடங்கு இல்லையா? அதே மாதிரி மேக்னிடியூட் 8 அப்படின்றது 1580 செமி ட்ரக்ஸ் ஹிட்டிங் த காங்கிரீட் வால் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி மேக்னிடியூட் 9ன்றது 50100 செமி ட்ரக்ஸ் மோதுறதுக்கான ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உங்களால புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? 7.2க்கும் 7.5க்கும் உள்ள அந்த வித்தியாசம் எவ்வளவு பெருசு அப்படின்றது. ஸோ அதுவும் அந்த 39 செகண்ட்ஸுக்குள்ளேயே வந்து 2 நிலநடுக்கம் நடக்கும்போது அந்த நகரத்துல உருவான அந்த சேதத்தை வந்து நம்மளால வந்து இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு பெரிய சேதமா இருக்கும் அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா பல உலக நாடுகள் வெனிசுலாவுக்கு சப்போர்ட் பண்ண முன் வந்திருக்காங்க. அதாவது வட தென் அமெரிக்க நாடுகள்லாம் வந்து அவங்களோட மீட்பு குழுவினர் அனுப்பியிருக்காங்க, மெடிக்கல் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஐரோப்பா மற்றும் மத்திய கிழக்கு ஆசிய நாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுமே வந்து அவங்களால முடிஞ்ச சப்போர்ட்ட பண்ணியிருக்காங்க. இந்தியாவுமே வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு, உறைவிடம் இது மாதிரியான ஹெல்ப், அது மட்டும் இல்லாம மெடிக்கல் சப்போர்ட் இதெல்லாம் வந்து நம்மளால இப்போதைக்கு பண்ண முடியும். ஆனா இது எல்லாமே வந்து ஒரு டெம்பரரி ஃபிக்ஸ் தான். இதுக்கப்புறம் அந்த நாடு வந்து பழைய நிலைமைக்கு வரணும் அப்படின்னா, அந்த முன்னாடி இருந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்றதா இருக்கட்டும், அதுக்கடுத்து இன்னும் நிறைய டெவலப்மெண்ட் அவங்க பண்ண வேண்டியிருக்குல்ல. இது எல்லாத்துக்குமே வந்து வேலைவாய்ப்பு உருவாக்குறது, இது மாதிரி பல சவால்கள் வந்து வெனிசுலா கவர்மெண்ட் மேல இருக்கு. இப்ப நிலநடுக்கம் எப்படி உருவாகுது அப்படின்றத பார்த்துடலாம். பூமி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கோள வடிவிலான பாறை மாதிரி தான் காட்சியளிக்கும். ஆனா ஆக்சுவலா அது வந்து அப்படி இல்லை. அதாவது பூமியோட மேற்பரப்புக்கு அடியில பாத்தீங்கன்னா பல பெரிய தட்டுகளால் ஆனது. அதாவது சில பிளேட்ஸ் வந்து ஒன்னோட ஒண்ணு பசில் மாதிரி ஜாயின் ஆயிருக்கும். அதுக்கு பேர் வந்து டெக்டானிக் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அது வந்து நகராம இருக்காது. ஒரு வருஷமும் சில சென்டிமீட்டர்ஸ் அப்படின்ற லெவல்ல நகர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த பிளேட்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு கரடு முரடான பகுதி, அது வந்து ஈக்குவலா இருக்காது இல்லையா? அதனால ஏதோ ஒரு கரடு முரடான பகுதி இன்னொரு இடத்துல ஸ்டக் ஆயிருச்சு அப்படின்னா, பட் ஸ்டில் அந்த சென்டிமீட்டர் லெவல், அதாவது ஒரு வருஷத்துக்கு சில சென்டிமீட்டர் நகரும்னு சொன்னேன் இல்லையா? அது மாதிரி வந்து அந்த நகர்வு அப்படின்றது நடந்துட்டே தான் இருக்கும். பட் ஸ்டில் அதால நகர முடியாது, ஏன்னா லாக் ஆயிருக்கு. அப்போ திடீர்னு ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பாறை வந்து ஒண்ணு வலிக்கியோ அல்லது உடைஞ்சோ அந்த இடத்துல இருந்து ரிலீஸ் ஆகும் போது உருவாகிற அந்த ஃபோர்ஸ் தான் வந்து நிலநடுக்கம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஹைப்போ சென்டர் அண்ட் எபிக் சென்டர், அதாவது அந்த தட்டுல வந்து வழுக்கல் உருவாகுது இல்லையா? அந்த லாக் ஆகி ஒரு இடத்துல வழுக்கல் உருவாகுது இல்லையா? அந்த இடம் தான் வந்து ஹைப்போ சென்டர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நேரா பூமிக்கு மேற்பரப்புல இருக்க பகுதி தான் வந்து எபிக் சென்டர் அப்படின்னு சொல்றாங்க. யூஸ்வலா இந்த எபிக் சென்டருக்கு சுற்றி உள்ள பகுதியில தான் வந்து அதிக பாதிப்பு ஏற்படுது. இப்போ வெனிசுலா நிலநடுக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா, முதல்ல நடந்த அந்த 7.2 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கத்தோட ஹைப்போ சென்டர் பூமி மேற்பரப்புல இருந்து சுமார் 21.9 கிலோமீட்டர் ஆழத்துல இருக்கு. அதுக்கப்புறம் அந்த 39 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா அந்த 7.5 ரிக்டர்ல ஒரு நிலநடுக்கம் நடந்துச்சு இல்லையா? அதோட ஹைப்போ சென்டர் பாத்தீங்க அப்படின்னா சுமார் 10 கிலோமீட்டர் ஆழம், அதாவது மேற்பரப்புல இருந்து 10 கிலோமீட்டர் ஆழத்துல இருக்கு. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு அந்த ஹைப்போ சென்டர் பூமி மேற்பரப்புக்கு பக்கத்துல இருக்கோ அந்த அளவுக்கு பாதிப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். இவ்வளவு பேரழிவுகளுக்கு மத்தியிலையும் சில சோசியல் மீடியா போஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய ஹோப் கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். எப்படின்னா, இப்போ ஒரு 12 வயசு பையன் 30 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த இடிபாடுகள்ல இருந்து மீட்கப்படுறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு தாயும் அந்த குழந்தையும் வந்து அந்த இடிபாடுல இருந்து மீட்கப்படுறாங்க. அதை மீட்கப்படுறப்ப அந்த மீட்பு குழுவினரோட முகத்துல அந்த ஒரு மகிழ்ச்சி தெரியுது இல்லையா? அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஹோப் வந்து நம்ம கொடுக்குதுன்னே சொல்லலாம். அந்த மீட்பு படையினர் வந்து வெறுமனே மனுஷங்களை மட்டுமே காப்பாத்துறது இல்லை. ஈவன்தோ அந்த செல்ல பிராணிகள், அது மட்டும் இல்லாம மற்ற உயிரினங்களுமே வந்து அந்த இடிபாடுகளை சிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதையுமே வந்து அவங்க ஹெல்ப் பண்றாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஹோப்பை கொடுக்குது. எப்பெல்லாம் வந்து இயற்கையை அதோட கோர முகத்தை நமக்கு காமிக்குதோ அப்பெல்லாம் வந்து அதை ஜெயிக்கிறதுக்கு மனுஷன் பயன்படுத்துற ஒரு பெரிய ஆயுதம் மனிதாபிமானம் தான். இன்னைய வரைக்கும் அந்த ஆயுதம் மட்டும் தோத்ததே கிடையாது. அந்த நிலநடுக்கம்ன்றது வந்து நீடிச்சது சில வினாடிகள்ல இருந்து நிமிஷத்துக்குள்ளதான். ஆனா அந்த நிலநடுக்கத்தால ஏற்பட்ட காயம்ன்றது அந்த மக்களுக்கு ஆறாத வடுவாதான் இருக்க போகுது. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஈவன் அந்த கவர்மெண்ட் வந்து ப்ராப்பரான பாலிசி மூலமா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கூட இன்னொரு ரீபில்ட் பண்ணிக்கலாம். அவங்க லூஸ் பண்ண மணி கூட இன்னொரு ஏர்ன் பண்ணிக்கலாம். ஆனா அவங்க இழந்த சொந்தங்கள் இருக்குல்ல, அது வந்து யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாத ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ அந்த மக்களுக்கு வந்து புக் டியூப் தமிழ் சார்பா வந்து ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம புக் டியூப் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.